நீலகிரி மாவட்டம் உதகையில் நாம் தமிழர் கட்சியினர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், பணியாளர்கள், மருத்துவ உபகரணங்கள் இல்லாததால் நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். தண்ணீர் வசதி இல்லாததால் கழிப்பிடங்கள் தூய்மையற்றதாக காணப்படுவதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மனு அளித்தனர். அத்துணை உள்ள ஆர்கன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்போ இதற்கு இந்த அரசு அவர்களுக்கு சரியான இழப்பீடு கொடுத்ததா? ஆனா இதை கண்டுபிடித்த பின்னாடி ஒரு நோயாளி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அதாவது எங்களுக்கே தெரியல, எங்களுக்கு சொல்லாம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மருத்துவர்கிட்ட அந்த மருந்தை காமிச்சு கேட்கும்போது அப்பதான் அவருக்கு தெரியுது என்னன்னு, இந்த வைரஸ் நோய் தொட்டு இருக்கிறது தான் இந்த மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. அப்படின்னா அந்த நோயாளி போய் கேட்கிறாரு அந்த மருத்துவமனையில, நீ எங்க வேணாலும் போய் சொல்லு, எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படின்றாங்க. ஏன்? அவங்களுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. என்னன்னு கையெழுத்து வாங்கியிருக்காங்க? இந்த நோய் தொற்றுக்கு எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும், எங்களுக்கு ஏற்கனவே நோய் தொற்று இருந்தது, அதற்கு தான் இந்த மருத்துவ சிகிச்சை நாங்க எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அரசு, ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் அத்தனை பேருமே இதுல குற்றவாளி. ஒவ்வொருத்தருக்குமே இதுல பங்கு இருக்கு. அப்படின்னா இந்த அரசுகள் உண்மையான கண்டிக்கத்தக்கது.